ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜில் ஜங் ஜக். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்ன ரெசார்ட்? ப்ளூ லெகான் ரெசார்ட் மச்சான். ப்ளூ லெகான் ரெசார்ட். ஸோ ஒரு ஆஃபீஸ் ட்ரிப் மாதிரி. ஒன் டே ட்ரிப் ஜஸ்ட் போயிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு வர மாதிரி தான் பிளான். அண்ட் நாங்கள் ஒரு ஸ்கிட் வேற ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது பர்ஃபார்ம் பண்ணுவோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. பர்ஃபார்ம் பண்ணோன்னா அதே நாங்கள் வீடியோவில் போடுறோம். ஒரு மைக்கு ஸ்பீக்கர் இருந்தால் பர்ஃபார்ம் பண்ணுவோம். பட் அதுக்கே ஒரு 3 லட்சம் ரூபா ஆகுமா அதெல்லாம் எடுக்கிறதுக்கு? செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு தெரியல, பாப்போம். இருந்தால் பண்ணுவோம், இல்லைன்னா சாப்பிட்டுட்டு வந்துட வேண்டியது. ஆக்சுவலி எங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே 11:30. இப்போ தான் நாங்கள் பீச் ரோடு வந்திருக்கோம். 11:30 இல்லை 12:30 அவன் போகிறோம். அங்கே போகும்போது நாங்கள் டேரெக்டாக பிளேட் எடுத்து சாப்பிடுவதா போகிறோன்னு நினைக்கிறேன். கிட்டு பண்ணுங்கன்னா இருங்க, சோறு வயிற்றுல இறக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம் தான் சொல்லணும். ஆமாச்சா, கண்டிப்பாடா. அண்டு இன்னும் நாங்கள் சாப்பிடவும் இல்லை. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு கிளாஸ் காஃபி தான் குடிச்சிருக்கோம். நான் டீ நைஸ். அண்டு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவரை பார்த்துருப்பீங்க, அப்துல். அண்ட் பின்னாடி ஏதோ லாஸ்ட் vlogல ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க அந்த கேங் தான். எங்கம்மா மூஞ்ச காட்டுமா? ஹாய் காட்டுங்க. பியூட்டி குயின், எங்கள் டீமோட பியூட்டி குயின் இவங்க தான். அவங்க தான் எங்கள் டிஎல். ஆமாம், அவங்க தான் எங்கள் டிஎல். இவ்வளோ அழகான டிஎல் எந்த டீம்லேயாவது இருப்பாங்களா? ஆனால் எங்கள் டீமில் இருக்காங்க. ஃபோன் சார்ஜ் போடுங்க. என்ன போயிட்டு இருக்கு? சார்ஜ் போடணும்னு என்ன இப்போ தானே எத்தனை வந்து அது கூட சார்ஜ் போடுவோம். என்னடா பண்ணியிருந்த நைட் ஃபுல்லா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, ஹிஸ்டரி நம்ம செக் பண்ணோம்ல நேத்து. சரி, திரும்பி போயிட்டு அவன் ஒரு வாட்டி பார்த்துருப்பான். எங்க நம்ம பார்த்தோமே, இன்னைக்கு காணுமே அந்த ஹிஸ்டரி. டேய் சும்மாறா. ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கத்தில் இருக்கோம். ஸோ இங்கே என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இங்கே நம்பி வந்து வாங்கி சாப்பிடலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும். பர்டிகுலரா ஒரு கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அக்கா கடையா? அது ப்ரொமோஷனுக்காக சொல்ல, அக்கா கடை. அவங்க கிட்ட வந்து சாப்பிட்டுருக்கேன். அவங்க கிட்ட ஏற நல்லா பெருசா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு இன்டரப்ஷன் வருது. இட்ஸ் ஓகே, shit happens, that's life. நடுவுல அவன் தான். எங்க தானே அக்கா கடை? அக்கா கடை தாண்டிட்டு மாடா. அக்கா கடை ஒன்றும் தாண்டல மச்சான். ஸோ இங்கே தான் இருக்கு அக்கா கடை. லைனாக நம்மளுக்கு வந்து சீ ஃபுட்ஸ் கடை தான். ஸோ இந்த பக்கம் யாருன்னா வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு போங்க. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா? எடிட்டர் குசுமுகாரரு இந்த விலாக தூக்குவாருன்றாரு இந்த பதிவை. ஸோ இது மக்களுக்கு போய் சேரணும்டா. பட்டினப்பாக்கத்துல இப்படி ஒரு இடம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. அக்கா கடை அதோட இவங்க தான்டா. அக்கா கடை மச்சான், ரெட் கலர் சாரி கருப்பு கலர் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. அந்த கடை தான். கேட்டிங்களா? டிஎம்கே காரங்க இருப்பாங்களோ? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ப்ளூ லெகான்ல போய் மீட் பண்ணலாம். பை गाइस. ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஏய் ஓடணும் அண்ணா, அவன ஓட்டே கொண்ண. அவன முந்திரான் அவன். அவன ஓட்ட முடி. ஏய் டிரைவர் முந்திரா. ஏய் என்னடா வாடா போடாங்கடா. சர்றா. ஏய் போடா வண்டி ஓடுறா. அண்ணா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துலயா? அந்த பள்ளத்தை விட்டு. ஹலோ கைஸ். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லெகான் ரெசார்ட்டில் தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணலாம். யார் யார் வந்திருக்கான்னு போய் பார்க்கணும்.
Guys, if you don't mind, அந்த ball bat எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி ஓரமா வச்சிடலாம். ஏன்னா we need to return back. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லகான் ரெசார்ட்டில் தான். அண்டு இப்போ தான் ஆஃபீஸ் பார்ட்டிஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. மதியானம் சூப்பராக லஞ்ச் போட்டாங்க. புகாரி ஹோட்டல்லேருந்து மட்டன் பிரியாணி, தந்தூரி எல்லாம் போட்டாங்க, நல்லாவே இருந்தது. அண்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான். இங்கேருந்து ஒரு 10 to 15 minutes வாக் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். யார் ஆட போகிறது? 2 குழந்தைகள் அங்கே ஆட போகிறார்கள். ஒரு 7 வயசு குழந்தை, இன்னொன்று வந்து 33 வயசு குழந்தை. எல்லாரும் குழந்தை பருவத்துக்கே போயிட்டாங்கப்பா. ஊஞ்சலை பார்த்தோன்னே சேர் உடையும். எங்கடா டேனியல் கண்டென்ட் கொடுக்கான்னு பார்த்தா தனியாக போய் கண்டென்ட் மேக் பண்ணுறானேடா அவன். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. ஃபுல்லாக மீனை காய வச்சுருக்காங்க கருவாடாகிறதுக்கு. முன்னாடி வாடா காய்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காரு சென்னையிலேருந்து. இவங்க வந்து மேட்டூர்லேருந்து வந்திருக்காங்க. நம்மளை பார்க்கறதுக்கோசமே ஒரு போட்டோ போட்டோ அண்ணே அண்ணே தெரியும்னே நம்ம ஃபேன் அண்ணே 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 ரொம்ப பிடிக்கும்னே ஒரு போட்டோ போட்டோ அண்ணே அண்ணே. ஏப்பா முரியசா என்னமோ ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் தெரியும்னே நம்ம ஃபேன் ஆமாங்க, தேங்க்யூங்க, நன்றிங்க. இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. வெக்க வந்துருச்சு. நீ அழுவுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நீ தெரியும்டா யாருன்னு ஊருக்கு. அதான் பீச் பாத்துக்கோ. படகு படகு காக்கா காட்டினியாடா டேய்? நம்ம தேசிய பறவைடா அது. காக்கா காக்கா ஆக்சுவலா ஒரு காலத்துல தேசிய பறவை இருந்தது நம்ம நாட்டுல. சத்தியம். எந்த நாட்டுலப்பா? நம்ம நாட்டுலடா, இந்தியால. ஆமா, 1947க்கு அப்புறம் தான் காக்கால இருந்து மயில் காமாத்துனாங்க. ஓ, அதுக்கு முன்னாடி வரையும் காக்கா. யாரு? பிரிட்டிஷ்காரங்க டிசைட் பண்ணாங்களா இது? பிரிட்டிஷ்காரங்க எலிசபெத் ராணி டிசைட் பண்ணாங்க. எலிசபெத் ராணி. ஆக்சுவலா மருதநாயக படத்துல மெயின் கான்செப்டே காக்கா தான். அந்த கழுகா காக்கா இல்ல, கழுகு. சாரி, கழுகு. கழுகு காக்கா ரெண்டும் ஒண்ணுதான். காக்கா ஒண்ணுதான். சரியா? ஸோ நல்ல ஒரு சில்லான ஒரு கிளைமேட். இதுதான் ஊத்தி உடம்பு நாத்தடி. இது ஒரு சில்லான. நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம்ல அதுல
பாட்டு பாடி கிழிச்சு தள்ளி இருக்கோமே. குத்தடி குத்தடி சைலா குனிஞ்சு குத்தடி சைலா கோடத்தை வச்சு கும்மி அடியே கடல் இரும்ப தண்ணி அடியே கிளைமர் தான் வெயில் சுட்டேரி. சார் அப்படியே பெரிய லெவல்ல தெரிஞ்சிருக்காருப்பா மிஸ்டர் டேனியல். கூப்பிட்டு பாராட்டி இருக்காங்க டேனியல. பாராட்டலடா. கழி ஊத்துனாங்களா? ஆல் குட்டா உனக்குன்னு கேட்டாங்க. இது வரைக்கும் குட்டே இப்ப கேட்டிருக்கீங்களே, இனிமே நாட் குட்டு தான். ஸோ பீச்சை பார்த்தோன்னா எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குப்பா. எனக்கு நடந்த இன்சிடென்ட் தான் சின்ன வயசுல, பட் அரைமுறையாக தான் ஞாபகம் இருக்கு. என்னன்னா ஃபேமிலியோட எல்லாருமே பீச்சுக்கு வந்தோம், மெரினா பீச்சுக்கு தான். ஸோ எல்லாருமே தண்ணியில இறங்கி விளையாடிட்டு இருந்தோம். எல்லாரும் செயின் மாதிரி கோத்துட்டு இருந்தோம். திடீர்னு நானே என் பிரதர் மட்டும் தண்ணிக்குள்ள ஈத்துன்னு போயிட்டோம். நான் கொஞ்சம் நடுவில் போயிட்டேன். உள்ளதான் இருந்த ஒரு அண்ணன் தான் நீச்சல் அடிச்சுன்னு வந்து என்ன ஈத்துன்னு வந்து தலைய பீச்சில் போட்டாரு. தப்பு பண்ணிட்டாரு. இல்லைன்னா இந்த மாதிரி சேனல் நம்மள பாரி பார்த்துருக்க மாட்டாங்க, எல்லாரும் கொஞ்சம் மெதியா இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க விதி பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை போக மாட்டேன். என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. இல்லைங்க ரொம்ப சொல்லாதீங்க. சப்ஸ்கிரைப் அன்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது போட்டு அது பண்ண ஓடின்னு தான் இருக்கு. அது என்ன ஆளே இல்லாம நிக்குது. இந்த சேனல்ல மட்டும் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இதுல வருவாங்க. ஆக்சுவலி இந்த சேனலோட ஸ்பெஷல் என்னன்னா நாட் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் தான் மெயின் லீடுன்னு இல்லை. இது வந்து எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் இதுல வீடியோல வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாளைக்கு நீங்களும் எதனா வீடியோ பண்ணி எங்கள் சேனலில் கொடுக்கலாம். ஓகேங்களா? எல்லாருமே இதாகும். நாளைக்கு நீங்கள் வீட்டில் மாவே இல்லாமல் தோசை ஊற்றுவது எப்படி? உண்மையை நினைச்சேன், சிரிச்சேன். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. தேங்க் யூ. சொல்லுங்க சரிங்களா? ஹலோ காய்ஸ். ஸோ ஃபைனலி இந்த டே முடிய போகுதுங்க. ஸோ நாங்கள் வந்தோம், ஃபுட் சாப்பிட்டோம், ஆஃபீஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் பார்ட்டிஸ் டிஜேஸ் எல்லாமே அட்டன் பண்ணோம். ஃபைனலாக நம்ம பீச்சோட வியூலாம் பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு சில் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். ப்ளூ லகான்லேருந்து கோயிங் டு ஹோம். ஸோ எல்லாருமே போயிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபைனலி நம்ம டேனியல் ஹாப்பி வீக்கெண்ட் கைஸ். எஸ் போங்க, அதுக்கு கடைக்கு போங்க. கடைக்கு போக வேண்டியதான், சீக்கிரம் போங்க, சில்லாக வாங்கிக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்க. பாய், சைனிங் ஆஃப்.